ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஹோர்மூஸ் கப்பல் வழித்தடம் பாரசீக வளைகுடாவையும் அரபிக்கடலையும் இணைக்கிறது. இந்த நீரிணை ஒரு இடத்தில் 33 கிலோமீட்டர் என்ற அளவுக்கு குறுகலாக உள்ளது. உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் கடல் போக்குவரத்திற்காக 3 கிலோமீட்டர் அகலத்திற்கு கப்பல் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகளும் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள கத்தாரும் இந்த நீரிணையை சார்ந்துள்ளன. உலகளவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் 20% அளவுக்கு, அதாவது நாள் ஒன்றுக்கு 17 மில்லியன் பேரல்கள் ஹோர்மூஸ் நீரிணை வழியாகவே எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த நீரிணையின் வடபகுதியில் உள்ள ஈரான் இதனை அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தி வருகிறது. கடந்த காலங்களில் பல முறை ஹோர்மூஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் மிரட்டினாலும் முழுமையாக செயல்படுத்தவில்லை. ஏனெனில் ஈரானும் தனது 85% எண்ணெய் ஏற்றுமதிக்கு இந்த வழியையே பயன்படுத்துவதால் இதனை மூடுவது அந்நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த நீரிணை வழியாக நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் எண்ணெய் பேரல்களை இறக்குமதி செய்து வருகிறது. ரஷ்யா மற்றும் பிற அரபு நாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்தாலும் மிக பெரிய அளவில் ஈரானில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்படுகிறது. தற்போதைய சூழலில் ரஷ்யா, அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதிகளை மேற்கொண்டால் இந்தியாவுக்கு உடனடி பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.